வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 124வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 616வது கேள்வி பாருங்க. ஒரு எண்ணும் அதன் பெருக்கல் தலைகீழியும் அதே எண்ணாக அமையும் எனில் அவ்வெண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது முன்னாடி என்ன பார்த்துருக்கோம்னா அந்த கேள்வி எத்தனை எண்கள் அது மாதிரி அமையும்னு பார்த்துருக்கோம். அப்போவே இதுக்கான விளக்கங்களை சொல்லியிருக்கோம். ஒரு எண் அதோட பெருக்கல் தலைகீழி ரெண்டுமே சமமாக இருக்கக்கூடிய எண் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 - 1 தான். 1ஓட பெருக்கல் தலைகீழி 1 தான். 1 தலைகீழ் எழுதினாலும் அதே தான். -1ஓட பெருக்கல் தலைகீழியும் -1 தான். ஏன்னா -1/1 தலைகீழாக எழுதுனா 1/-1 1/-1னா -1 எழுதலாம். ஸோ பெருக்கல் தலைகீழ் அதுவும் அதே நம்பராக இருக்கக்கூடிய எண் எது அப்படின்னா 1 மற்றும் -1. 0 ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வுக்கு பெருக்கல் தலைகீழியே கிடையாது அப்படிங்கிறதால 0வையும் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 617 ஒரு வட்டத்தின் பெரிய நாணின் நீளம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம். வட்டத்தோட பெரிய நாண் அப்படின்னாலே எது? விட்டம். அவங்க விட்டம்னு சொல்லாமல் பெரிய நான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விட்டம் வந்து 14 சென்டிமீட்டர். விட்டம் 14 சென்டிமீட்டர்னா ஆரம் என்னவாயிடும்? 7 சென்டிமீட்டர். அவங்க கேட்டிருக்கிறது சுற்றளவுக்கும் பரப்பளவுக்கும் விகிதம். வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr, வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². கரெக்டாக? இதில் பாருங்கள், பை ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகிடும். 2r ஆரம் 7. அப்போ 2rனா 7 14 ஈஸ்ட்டு r²னா 7 × 7 இல்லை 49 கூட போட்டுக்கலாம். பாருங்கள், 1 7 7 7 14. அப்போ மீதி இந்த பக்கம் இருக்கிறது 2, அந்த பக்கம் இருக்கிறது 7. ஸோ ஆன்சர் 2:7, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்ததாக 618 கீழ்வருவற்றுள் எது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சதுரம் செவ்வகமாகும். ஆமாம். ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், அவங்க சொல்கிற மாதிரியே வரணும்னா இது ஒரு சதுரம். ஒரு சதுரத்தை செவ்வகம்னு சொல்லியிருக்காங்க. செவ்வகத்துடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் சதுரத்துக்கு பொருந்துதா அப்படின்னு பார்த்துட்டோன்னா முடிஞ்சிச்சு. செவ்வகத்தோட ப்ராப்பர்ட்டி என்ன? எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். ஆமாம், சமமாக இருக்குது எதிரெதிர் பக்கங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆங்கிளும் என்னவாக இருக்கும்னா 90 டிகிரியாக இருக்கும். ஆமாம், 90 டிகிரியாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு சதுரத்தையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா செவ்வகம்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஒரு செவ்வகம் என்பது இணைகரமாகும். இது செவ்வகம், இது இணைகரம். இணைகரத்துடைய ப்ராப்பர்ட்டிலாம் செவ்வகத்துக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். இணைகரத்துக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும், இணையாக இருக்கும். அப்படி தான் இருக்குது செவ்வகத்துக்கும். இந்த ஆங்கிள் ரெண்டு எதிரெதிர் கோணங்கள் இணையாக இருக்கும் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ எப்படி செவ்வகத்துக்கு சொல்லும்போது இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்குன்னு சொன்னோமோ, இணைகரத்துக்கு சொல்லும்போது 90 டிகிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த எதிரெதிர் பக்கங்கள் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எதிரெதிர் பக்கங்களில் எதிரெதிர் கோணங்கள் இல்லை, ஒரே பக்கத்தில் அமைஞ்ச இந்த கோணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சமமாக இருக்கும். இந்த கோணமும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாம், இந்த கோணமும் சமமாக தான் இருக்குது. ஸோ இணைகரத்துடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே செவ்வகம் கம்ப்ளீட் பண்ணுது. அப்போ ஒவ்வொரு செவ்வகமும் இணைகரமாகும். ஒவ்வொரு சதுரமும் சாய் சதுரமாகும். ஆமாம், ஒவ்வொரு சதுரமும் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சாய் சதுரம்னு சொல்லலாம். சதுரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்குமே லாஸ்ட்டாக இருக்கிறது. அதனால் எல்லாத்துடைய ப்ராப்பர்ட்டியுமே எங்கே வந்துடும் அப்படின்னா சதுரத்துக்கு வந்துடும். அதனால் சாய் சதுரத்துக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா 4 பக்கமும் சமம். ஆமாம், 4 பக்கமும் சமம். மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். ஆமாம், மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். அப்போ முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு சதுரமும் சாய் சதுரம். ஆனால் இதெல்லாம் அப்படியே ரிவர்ஸில் சொன்னாங்கன்னா தப்பு. ஒரு சதுரன்றது செவ்வகம்னு சொல்லிடும், செவ்வகன்றது சதுரம்னு சொன்னாங்கன்னா தப்பு, இணைகரன்றது செவ்வகம்னு சொன்னாங்கன்னா தப்பு, சாய் சதுரன்றது சதுரம்னு சொன்னாங்கன்னா தப்பு. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எது தப்பாக இருக்கும் அப்படின்னா லாஸ்ட்டு இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் எப்பொழுதும் சமமாக இருக்கும். அதுதான் தப்பு. ஏன்னா இணைகரத்துடைய மூலைவிட்டங்கள் சமமாக இருக்காது. இதுவே செவ்வகமாக இருந்தால் செவ்வகத்துடைய மூலைவிட்டங்கள் சமமாக இருக்கும், இணைகரத்துடைய மூலைவிட்டங்கள் சமமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இந்த 4வது பாயிண்ட்டு தான் இதில் பொருந்தாதது, இல்லை தவறானது. சரிங்களா? அடுத்ததான் 519 கீழ்கண்டவற்றுள் எது விகிதமுறு எண் இல்லை? 0, 1/2, -1/2 எல்லாமே விகிதமுறு எண். விகிதமுறா எண் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா √3. அதனால் அதுதான் விகிதமுறு எண் இல்லாதது. 620 5இல் ஒரு பங்கின் 3இல் ஒரு பங்கின் இருமடங்கு 6 எனில் அந்த எண். 5இல் ஒரு பங்கின் அப்போ 1/5. 3இல் ஒரு பங்கின் 1/3. 3இல் ஒரு பங்கின் இருமடங்கு. இருமடங்குன்னா 2x அர்த்தம். ஏன்னா இந்த நம்பரை வச்சு தான் எல்லாம் சொல்கிறோம். 5இல் ஒரு பங்கு, 3இல் ஒரு பங்கு, 2 மடங்கு. இந்த எண்ணு தான் 6 அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், 1 2 2 3 2 6. இங்கே பக்கத்தில் இருக்கிற 3 இங்கே 5 3 இந்த பக்கம் வந்துடும். 3 15. ஏற்கனவே இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 3 × 15 15 45. ஆப்ஷன் பி 45. ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 125வது நாள் இன்னைக்கான வினாக்கள்.
அதே மாதிரி உங்களுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு பாருங்கம்மா. இன்னும் இதோ இன்றைக்கி ஆகிடுச்சு ஃப்ரைடே. இன்னொரு ஒரு வாரம் தான் இருக்குது. அடுத்த வாரம் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ரொம்ப நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டாபிக்ஸையும் திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். சிலர் வந்து புக் வைஸாக இல்லை டாபிக் வைஸாக ரிவிஷன் போடுங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. டைம் இருந்தால் கண்டிப்பாக போடுறோம்மா. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இருக்கிற டைம் எல்லாம் இது பண்ணி தான் போட்டுட்ருக்கேன்னும் போது நீங்கள் கேட்குற மாதிரிலாம் போடணுன்ட்டு ஆசை தான். ஆனால் டைமை பொறுத்து டைம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக யூனிட் வைஸாக போடுறேன். கன்ஃபார்மாக சொல்ல முடியல, வேறு எதுவும் இல்லை. இன்னொரு அதுமாதிரி 2 மாடல் கொஷின் பேப்பர் போட்டிருக்கோம். இனி வரக்கூடிய இந்த வாரத்தில் ஒரு நாள் இன்னொரு மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று போடுறேன். முடிஞ்சால் 2 கொஷின் பேப்பர் போடலாம். 4 இல்லை 5 கொஷின் பேப்பர் வரைக்கும் ஐடியா வச்சுருக்கேன். எத்தனை முடியுதுன்னு பார்க்குறேன். கொஞ்சம் நம்ம முன்னாடி போட்டிருக்கிறதையும் பாருங்கள். உங்களுக்கு டாபிக் வைஸாக ரிவிஷன் வேணும்னு ஆசைப்பட்றவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் எல்லாமே டாபிக் வைஸாக தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நீங்கள் பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு முன்னாடி போட்ட டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே கிடைக்கும். ஏன்னா சமீபத்தில் சில டாப்பிக்லாம் போட முடியாது. அதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதால அடுத்தடுத்த டாப்பிக்கில் மட்டும் போட்டுட்ருந்தேன். ஸோ அந்த முன்னாடி போட்ட டாப்பிக்லாம் ரிவிஷன் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடியதை பாருங்கள். உங்களுக்கு அதுவே சரியாக தான் இருக்கும். டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஜெனரல் ரிவிஷன் மாதிரி போடுறேன். சரிங்களா? ஓகே. 621வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் ஏயின் மதிப்பு 4a, இங்கே ஒரு எக்ஸ்ஏன்னு போட்டு 2 பக்கமும் ஏஏன்னு இருக்குது, 27ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவுக்கு எந்த மதிப்பு கொடுத்தா கீழே சரியாக வரும்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது இன்ட்டுன்றது மல்டிப்ளைமா, அடிஷன் இல்லை, மல்டிப்ளை. 4aவையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து 622 √4 ப்ளஸ் √21 ப்ளஸ் √5 ப்ளஸ் √121 ஈக்குவல் டு. அடுத்து 623 கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இதுக்கு நம்ம நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். நம்ம இந்த மாதிரியான முக்கோணங்கள்லாம் வருதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களால் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்றதை சொல்ல முடியும். அடுத்து 624 2^3 -2 × 3^2 ஈக்குவல் டு. அடுத்ததாக 33 1/2% தசம வடிவம் என்ன? சரிங்களாம்மா? எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு எளிமையான கேள்விகள் தான் பாருங்கள். இந்த 5 கேள்விகளுக்கும் விடைகள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸை சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.